ஒரு காலத்தில் ஒரு நல்ல அரசன் இருந்தான். அவன் மக்களை புரிந்து கொள்ள விரும்பினான். என் மக்கள் பிரச்சனை வந்தால் என்ன செய்வார்கள் என்று அவனுக்கு ஒரு சந்தேகம். ஒரு நாள் காலையில் நாட்டிலேயே அதிகம் மக்கள் நடக்கும் ஒரு முக்கியமான சாலையின் நடுவில் ஒரு பெரிய கல்லை வைத்துவிட சொல்லினான். அதற்குப் பிறகு அரசன் அங்கிருந்து கொஞ்சம் தூரத்தில் மறைந்து கொண்டு என்ன நடக்கிறது என்று கவனித்துக் கொண்டிருந்தான். முதலில் ஒரு பணக்கார வியாபாரி வந்தான். கல்லை பார்த்ததும் முகம் சுளித்தான். இது என்ன அநியாயம்? அரசன் சரியாக சாலையை கூட பராமரிக்க மாட்டானா என்று சத்தமாகப் பேசினான். பின் அந்த கல்லை சுற்றி நடந்து போய்விட்டான். அடுத்ததாக ஒரு அதிகாரி வந்தான். அவனும் கல்லை பார்த்து கோபப்பட்டான். இந்த நாட்டில் எல்லாமே சரியில்லை என்று சொல்லி அவனும் கல்லை தொட்டுக்கூட பார்க்காமல் சென்றான். அடுத்தடுத்து பெரிய மனிதர்கள், நிலக்காரர்கள், அறிவாளிகள் எல்லாருமே வந்தார்கள். அவர்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் மட்டும் ஒரே மாதிரி. புகார் செய்தார்கள், குற்றம் சொன்னார்கள். ஆனால் யாரும் அந்த கல்லை நகர்த்தவில்லை. அரசன் இதையெல்லாம் பார்த்து கொண்டே இருந்தான். ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அதற்குப் பிறகு மதியம் நேரம் ஒரு ஏழை விவசாயி வந்தான். அவன் தோளில் காய்கறிகள் நிறைந்த கூடை. வெயிலில் வியர்வை வழிந்து கொண்டிருந்தது. அவன் கல்லை பார்த்ததும் நின்றான். ஆனால் அவன் திட்டவில்லை. அவன் அரசனை குற்றம் சொல்லவில்லை. அவன் சுற்றி நடந்து போகவில்லை. மெல்ல அவன் கூடை கீழே வைத்தான். இந்த கல் இங்கே இருந்தால் எல்லாருக்கும் கஷ்டந்தானே என்று மனசுக்குள் சொல்லிக் கொண்டான். அவன் தள்ளினான். கல் அசையவில்லை. சிறிது ஓய்வு எடுத்தான். மீண்டும் தள்ளினான். கைகள் வலித்தது. மூச்சு வாங்கியது. கால்கள் நடுங்கின. போகிறவர்கள் சிலர் சொன்னார்கள், ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறே? இது உன் வேலை இல்லையே. ஆனால் அந்த விவசாயி நிறுத்தவில்லை. ஒரு கடைசி முயற்சி. முழு சக்தியையும் சேர்த்து தள்ளினான். கல் நகர்ந்தது. சாலை சுத்தமாகியது. அவன் சந்தோஷமாக காய்கறி கூடையை தூக்கப் போன போது அங்கே கல் இருந்த இடத்தில் ஒரு சிறிய பை கிடந்தது. அவன் அதைத் திறந்தான். அதுக்குள் நிறைய தங்க நாணயங்கள். மேலும் ஒரு குறிப்பு, இந்த கல்லை நகர்த்தியவருக்கே இந்த பரிசு. வாழ்க்கையில் வரும் தடைகள் நம்மை நிறுத்த வருவதில்லை, நம்மை வெளிப்படுத்த வருகிறதே. அந்த விவசாயி அப்படியே நின்றான். அந்த கல் சாலையை மட்டும் சுத்தம் செய்யவில்லை, அவன் வாழ்க்கையே மாற்றியது. தை சொல்லும் முடிவு நம்ம வாழ்க்கையிலும் பல கற்கள் வருது. சிலர் குறை சொல்வாங்க, சிலர் விலகி போவாங்க. ஆனால் சிலர் மட்டும் கஷ்டமானாலும் ஏதாவது செய்ய முன்வைப்பாங்க. அந்த சிலருக்குத்தான் வாழ்க்கை மாற்றம் கிடைக்கும்.